IBC தமிழ் செய்திகள். திரைமறைவில் மஹிந்த போடும் சதி திட்டம். மஹிந்த ரணில் திடீர் சந்திப்பு. மஹிந்த அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்கும் என்று பிரதமராக மஹிந்த. மைத்திரியை எச்சரிக்கை செய்த சபாநாயகர் கரு ஜெயசூரிய. யார் அந்த புதிய பிரதமர்? பரபரப்பில் இலங்கை. இந்த செய்திகளை விரைவாக காணலாம். பிரதமர் பதவியில் தொடர்ந்தும் நீடிப்பதற்கு மஹிந்த ராஜபக்ஷ பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவும் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் இன்று நாடாளுமன்றத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள். தற்போதைய அரசாங்கம் தொடர்ந்தும் ஆட்சியில் இருக்கும் என நெடுஞ்சாலைகள் மற்றும் வீதி அபிவிருத்தி முன்னாள் அமைச்சர் SB திஸ்ஸநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை நாடாளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ என்று இருப்பதை சபாநாயகரின் கவனத்திற்கு MA சுமந்திரன் கொண்டு வந்துள்ளார். அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சட்ட ரீதியாகவும் நாடாளுமன்ற சம்பிரதாயங்களுக்கு அமையவும் செயல்பட்டதாக சபாநாயகர் கரு ஜெயசூரிய தெரிவித்துள்ளார். கடந்த அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி முதல் தற்போது வரை நாட்டின் சட்டத்திற்கும் நாடாளுமன்ற சம்பிரதாயத்திற்கும் சர்வதேச நாடாளுமன்ற சங்கம் மற்றும் புதல்வாய நாடாளுமன்ற சங்கத்தின் வரைமுறைகளுக்கும் உட்பட்டே செயல்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தான் 2 நாட்கள் மாத்திரமே அலரி மாளிகையில் தங்கியதாக முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். புதிய பிரதமர் நியமிப்பது தொடர்பில் இலங்கை அரசியலில் தற்போது புதிய குழப்பங்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் தகவல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது. அதற்கமைய ஐக்கிய தேசிய கட்சி சார்பில் 3 பெயர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இலங்கையில் நிகழும் சூடான அரசியல் கள நிலவர செய்திகளுடன் நாளை சந்திக்கிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.